நமது தேவனுக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் இந்த 2015ஆம் ஆண்டின் புதிய நாளில் முதல் மணி நேரத்தில் நான் செலுத்தியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டின் முதல் செய்தியாக தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாவரும் எடுத்துக்கொள்வோம், படித்துக் கொள்வோம். அதன் பின்பகுதியை நாம் படிக்கிறோம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உண்மையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. I will turn their mourning into gladness. I will give them comfort and joy instead of sorrow. Hallelujah. இது உண்மை. நான் கடந்த ஆண்டின் கடைசி பகுதியில் சில நாட்களாக ஜெபித்துக் கொண்டே வந்தேன். ஆண்டவரே, இந்த சபையின் மக்களுக்கு நீர் கொடுக்கிற புதிய ஆண்டின் வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைப்பூட்டினார். இதற்கு முன்னும் பின்னும் உள்ள பகுதிகளையும் இத்துடன் சேர்த்துக் கொள்ளும்படி தேவ ஆவியானவர் ஆலோசனை கொடுத்தார். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால், இது யாருக்கு சொல்லி இருக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் சுமார் 70 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த மக்களுக்கு தேவன் விடுதலை அளிக்கப் போகிறார் என்றும் அவர்கள் எப்படி சந்தோஷப்பட போகிறார்கள் என்பதையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக திருவுளம் பற்றி இருக்கிறார். அதை குறித்து 11ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறது. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை மோசே அனுப்பி 10 அற்புதங்களை செய்து தேவன் விடுவித்தார். இந்த பாபிலோன் சிறையிருப்பு என்பது வெறும் 70 ஆண்டுகள். ஆனால் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். பாபிலோனின் சிறையிருப்பு என்பது அவர்களுக்கு வேதனையும் துக்கமும் கண்ணீரும் வருத்தமாக இருந்தது. அங்க உள்ளவங்க இவங்கள்ட்ட பாட்டு பாட சொன்னா இவங்க பாட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கிண்ணறங்களை அலர்ச்சியடியின் மேல தொங்கப்பட்டுனாங்க. அந்நிய தேசத்தில் கர்த்தரின் பாட்டை பாடுவது எப்படி என்று சொல்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. அற்புதமாக அவர்கள் நினைத்திராத ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். அவனிலும் பலத்தவருடைய கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து 11ஆம் வசனத்தை நாம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனிலும் பலத்தவருடைய கைக்கு அவனை விடுவிக்கிறார் என்று சொல்கிறார். The Lord will bring Jacob back. ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டுள்ளார். He will save his people from those who are stronger. ஆண்டவர் அவர்களை அவனுடைய பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல இது ஒரு மீட்பின் ஆண்டு, இது ஒரு விடுதலையின் ஆண்டு, இது ஒரு சந்தோஷத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் தேவன் சொல்கிற வார்த்தை, உங்களை மீட்டுக் கொள்வார், உங்களை விடுவிப்பார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கெம்பீரிப்பார்கள். 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவங்க they will come and shout with joy on the top of Zion. They will shout with joy. Hallelujah. ஆமா, அது மட்டுமல்ல, their faces will shine with happiness. அவருடைய முகமெல்லாம் சந்தோஷத்தினால மலரும், பிரகாசிக்கும் என்று இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. சியோன் உச்சியிலே கெம்பீரிப்பார்கள், அவர்களுக்கு ஏராளமான நன்மை கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, they will not be troubled anymore. அவர்களுக்கு இனிமேல் பாரம் வருத்தம் எதுவும் வரப்போவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் கெம்பீரிப்பார்கள், அவர்களுக்கு ஏராளமான நன்மையை தேவன் அருளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God is going to give them wheat, wine, oil, lambs, calves. ஆண்டவர் நிறைய காரியெல்லாம் கொடுக்க போறாரு.
இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள் என்று தமிழ் பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் God will give them all these things, இவைகளெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க போகிறார் என்று தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அவர்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும் பாருங்கள், மிக தெளிவாக சொல்கிறார். எப்படி? they will be like a well watered garden and they will not sorrow anymore. God will give them joy and happiness. Hallelujah. No more sorrow. இனிமேல் துக்கம் இல்லை, இனிமேல் பாரம் இல்லை, இனிமேல் அவர்களுக்கு வேதனை இல்லை. ஒரு விடுதலையான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதே ஆசீர்வாதத்தை கடந்த ஆண்டிலும் பலவிதமான நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் அடிமைத்தனத்திலும் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் இந்த காலவெளியிலே கூறுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். ஒரு தோட்டத்தில் நீர் பாய்ச்சினால் அது செழிப்பாக இருக்கும். அதில் உள்ள விருட்சங்கள் எல்லாம் செழிக்கும், காய்கனி காய்க்கும், விருட்சங்கள் பலனை கொடுக்கும். அந்தப்படியே உங்களுடைய ஆத்துமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. போன வருஷம் உங்க ஆத்துமாவில் ஒரு செழிப்பு இல்லை, ஒரு சேமம் இல்லை, காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு, கனி இல்லை, நோ யூஸ். இந்த வருஷம் அப்படி இல்லை. உங்களுடைய ஆத்துமா செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்.